வேதாரண்ய சுவாமியோட அருளால் நாங்கள் கேட்டது, நாங்கள் படித்தது, நாங்கள் கண்டது, அதை வைத்து அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்த யாத்திரையை பற்றியும் வேதாரண்ய கோயிலை பற்றியும் விளக்கங்களை தர இருக்கிறோம். நம்ம ஊர் வேதாரண்யம், திருமறைக்காடுன்னு சொல்லுவோம். திரு என்பது மரியாதைக்குரிய நாமமாக குறிக்குது, மறை என்பது வேதங்களை குறிக்குது. திருமறைக்காடுனா மறைகள் வாழ்ந்த காடு, அதனால தான் திருமறைக்காடுன்னு சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் வேதம் ப்ளஸ் ஆரண்யம், வேதம் ப்ளஸ் ஆரண்யம்னா, ஆரண்யம்னா காடு, அந்த காட்டில் அந்த இடத்துல வேதங்கள் வாழ்ந்தாங்க, அதனால தான் வேதாரண்யம் அப்படின்னு பேர் வர காரணமாக இருக்குது. இன்னொன்று சொல்லுவாங்க, காசியை விட வீசம் அதிகம் வேதாரண்யம்னு ஒரு பேருண்டு. வீசம்னா கால் பங்கு, காசியை விட கால் பங்கு பலன் அதிகமாக நம்ம திருமறைக்காட்டில். அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்கே வந்து மணிக்கர்ணிகை தீர்த்தம் இருக்குது. காசியில் மணிக்கர்ணிகை கட்டம் இருக்கும். அந்த இடத்துல அங்கே நீராடிட்டு வழிபட்டால் பாவம் போகும்னு சொல்லுவாங்க காசியில். நம்ம திருமறைக்காட்டில் இந்த இடத்துல நீராடினா என்ன பலன்னா, பாவம் போய் முக்தி தரக்கூடிய இடமா நம்ம திருமறைக்காடு விளங்குது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, எல்லாரும் போயிட்டு காசியில் போயிட்டு கங்கையில் நீராடி அவங்க பாவத்தை போக்கிக்கிறாங்க. கங்கையில் இருக்க நதி சுவாமிகிட்ட கேட்குறாங்களா, சுவாமி நம்ம இந்த இடத்துல எல்லாரோட பாவத்தையும் நான் நிவர்த்தி பண்ணியிருக்கேன், எல்லாரோட பாவத்தையும் நான் சுமந்துருக்கேன், இந்த பாவத்தை எந்த இடத்துல போய்ட்டு நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அப்போ சுவாமி சொல்கிறாங்களாம், நான் அகஸ்திய பெருமானுக்கு மணக்கோடத்தில் காட்சி கொடுத்த இடம் திருமறைக்காடு. அந்த இடத்துல மணிக்கர்ணிகை தீர்த்தம் அக்னி மூலையில் இருக்குது. அந்த இடத்துல நீராடிட்டு என்னை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி செஞ்ச பாவம் வரைக்கும், இன்றைக்கி நிவர்த்தி பண்ண பாவம் வரைக்கும் எல்லாத்தையுமே அந்த இடத்துல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கங்கை நதி வராங்க. என்றைக்கு வர்றாங்கன்னா, பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் உச்சிகாலம் 12 மணிக்கு கங்கை நதி திருமறைக்காட்டில் இருக்க மணிக்கரணி தீர்த்தத்தில் நீராடிட்டு சுவாமி அம்பல் மணக்கோலத்தில் இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க பாவம் மொத்தமாக விலகுது. விலகினோடனே அந்த இடத்துல காசியை விட வீசம் மதியம் வேதாரண்யம் சொல்கிறாங்க. ஏன்னா காசியில் போய்ட்டு எல்லாம் பாவத்தை போக்குறாங்க, காசியில் கங்கை நதியில் மணிக்கரணி தீர்த்தத்துக்கு வராங்கல்ல, அதனால காசியை விட வீசம் மதியம் வேதாரண்யம்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, எல்லாரும் ராமேஸ்வரம் போகிறோம், ராமேஸ்வரம் போயிட்டு அந்த இடத்துல கோயில்களில் இருக்க தீர்த்தங்களில் நீராடுறோம். நீராடிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்க அனைத்து தீர்த்தங்கள்லையும் நீராடுனா என்ன பலன் கிடைக்குமோ அது மணிக்கரணி தீர்த்தத்தில் நீராடினா கிடைக்கும். இங்கே ஒரு தீர்த்தம், அங்கே கோயில்களில் இருக்க அனைத்து தீர்த்தத்தில் நீராடணும். ஏதாவது ஒன்று விடுபட்டு போனச்சுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு தீர்த்தம் தான் இருக்குது, நம்ம அதுக்கான பலனை இந்த இடத்துலையே அடைய முடியும். அது மாதிரி ஊர் தான் நம்ம திருமறைக்காடு. நம்ம இந்த வயது முதிர்ந்தவங்க, கால் முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் நம்ம ஊர் விளங்குது. இங்கே ஒரு முறை செஞ்சாலே பலன் கிடச்சிரும். அந்த இடத்துலலாம் 22 முறை செய்யணும். அந்த இடத்துல ராமேஸ்வரத்தில் 100 முறை நீராடினா என்ன பலன் கிடைக்குமோ மனுஷனுக்கு, அது இங்கே நம்ம கோடியக்கரையில் இருக்க ஆதிசிது சமுத்திரத்தில் நீராடினா அந்த பலன் கிடச்சிடலாம் அந்த இடத்துல. இங்கே அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இடத்துல நம்ம நீராடி வழிபடுறது ரொம்ப விசேஷமான தன்மைகளை கொடுக்கும். அது இல்லாமல் ஆடி அமாவாசை தை அமாவாசைகளில் இந்த இடத்துல இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதும் ரொம்ப வெகு விமர்சையாக நடக்குது. அந்த செயல் இந்த இடத்துல செய்கிறது ரொம்ப விசேஷமாக கருதுகிறாங்க. அது இல்லாமல் நம்ம நேராக பார்த்தீங்கன்னா, சாமி வேதாரண்யம் கோயிலுக்கு முன்னாடி நேராக பார்த்தீங்கன்னா சன்னதி கடல்னு இருக்கும். சன்னதி கடல்னால் அந்த இடத்துல சன்னதி கடல்னு சொல்லுவாங்க, வேத நதின்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, 4 வேதங்களும் மனித ரூபத்தில் உருவாகி அந்த இடத்துல சுவாமியை வழிபடுறதுக்கு முன்னாடி வேதாமிர்த தீர்த்தங்கிற ஏரியை உருவாக்கி அங்கே நீராடிட்டு வேத நதி சன்னதி கடலில் அவங்க வேதங்கள் நீராடிட்டு சுவாமி அம்பாளை வழிபட்டுருக்காங்க. வேதங்கள் மறைய போகிறதுக்கு முன்னாடி வேதங்கள் வரமாக கேட்டுக்கிட்டதால் அந்த இடத்துல வேத நதிங்கிற நாமத்தில் இந்த சன்னதி கடலை அழைக்கணும்னு கேட்டுக்கிட்டதால எல்லாம் வேத நதின்னு சொல்லுவாங்க அந்த சன்னதி கடலை. அந்த இடத்துல அங்கே நீராடினா என்ன பலன் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மரிஷி பட்டம் பெற வேண்டி ஒருத்தர் தவம் இருக்கிறாரு திருமறைக்காட்டில். யாருன்னா விஸ்வாமித்திரர். அவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு இந்திரதேவன் என்ன பண்ணுறாருன்னா, தேவலோக மங்கையான திலோத்தம்மை அப்படிங்கிற ஒரு பெண்ணை விட்டு இந்த இடத்துல நடனம் ஆடி தவத்தை கலைக்கிறாங்க. தவம் கலைஞ்சிருது. தவம் கலைஞ்சோன்னா அந்த பெண் உருவம் என்ன ஆகுதுன்னா, மான் உருவம் எடுத்து மான் மாறி இருக்கிறாங்க. அவங்க விதிப்பெண் என்ன எழுதப்படுதுன்னா, நீ இந்த இடத்துல மானா வாழ்ந்து வேட நம்பிட்டு மரணிக்கணும் அப்படின்னு சொல்லி விதிப்பெண் எழுதப்பட்டுட்டு அந்த தவத்தை கலைச்சதுக்கான சாபம் கிடைக்குது. கண் திறந்து பார்த்ததுக்கு கிடைச்சோன்னா அந்த மானூரம் கொண்ட பெண் மன்றாடி கேட்குறாங்க, சுவாமி இந்திரதேவன் சொல்லி நான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், அதனால தான் நான் இந்த இடத்துல நடனம் ஆடுனேன், அவங்க தவத்தை கலைச்சேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் திருப்பி தேவலோகம் போயிடுறேன், இனிமேல் தவறிழைக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் உன்னை உடனே அனுப்பிட்டேன், திருப்பி இன்னொருத்தர் தவத்தை கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால என் தவம் கலையிற வரைக்கும் நீ இந்த இடத்துல மானா வாழ்வாய். என் தவம் கலைச்சி முடிக்கும் போது பிரம்மதேவர் காட்சி கொடுக்கும் பொழுதும் வேடன் அம்பிடுவோம், அம்பிட்டோன்னா நேராக இருக்கிற சன்னதி கடலை நீ குதிச்சிரு, குதிச்சோனோட உன்னோட பாவம் மொத்தமாக விலகணும்னா நீ தேவலோகம் போயிடலான்னு சொல்கிறாங்க.
சரின்னு அந்த இடத்துல வந்து மானா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மானா வாழ்ந்து அந்த இடத்துல வந்து வேடம் நம்பிடுறாங்க. இவருக்கும் பிரம்மதேவர் காட்சி கொடுத்து அந்த இடத்துல பிரம்மரிஷிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. அந்த இடத்துல வேடன் வந்து அந்த மானை வந்து அம்பிட்டு கொள்கிறான். அம்பிட்டுன்னு கொல்லலை, அம்பிட்டோன்னா அதே அம்போடையே போயிட்டு அந்த கடலில் குதிக்கிறாங்க. அந்த மான் குடிச்சோன்னா அவங்க பாவம் மொத்தம் விலகுனோன்னா தேவலோகம் போயிடுறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒரு பிரம்மரிஷி பட்டம் வர வேண்டி தவம் இருந்த ஒரு முனிவரோட ஒரு மகாராஜரோட தவத்தை கலைச்ச பெண்மணிக்கே பாவம் போகுதுன்னா சாதாரண நம்ம மனிதர்களுக்கு நம்ம செஞ்ச பாவம் போயிடாதா அந்த இடத்துல? அந்த மாதிரி இடம் தான் நம்ம திருமறைக்காடு மணிக்கர்ணிகை தீர்த்தமும். திருமறைக்காட்டில் இருக்க மணிக்கர்ணிகை தீர்த்தம், அது இல்லாமல் சன்னதி கடல், வேத நதி, ரெண்டுமே ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த இடத்துல நமக்கு பாவம் போய் முக்தி தரக்கூடிய ஸ்தலமாக திருமறைக்காடு விளங்குது. அதில் இன்னொன்று சொல்ல போனால் என்னென்னா வச்சுங்களேன், எல்லா ஊர்கள்லேயும் வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கு கோயில் சாத்திடுவாங்க. ஒரு 7 இடங்கள் சப்த விடங்கர் ஸ்தலம் சாத்த மாட்டாங்க. அந்த சப்த விடங்கர ஸ்தலத்தில் திருமறைக்காட்டில் மட்டும் சுவாமி வந்து சந்திர கிரகணத்தும் சூரிய கிரகணத்தும் கடலில் நீராட போவார். சுவாமி நீராட போய் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல கோயில் திறந்துருக்கும். எல்லா இடத்துலையும் கோயில் திறந்து வழிபட்டா தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கோயில் மூடுனாதான் தோஷம். ஆனால் சுவாமியே வந்து கடலில் இருப்பார். அந்த இடத்துல என் கூட எல்லாம் வந்து நீராடுங்கன்னு சொல்லிட்டு சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கு முழு சந்திர கிரகணம் முழு சூரிய கிரகணம் இருந்தால் மட்டும் அந்த இடத்துல போயிட்டு சுவாமி வந்து கடலுக்கு போயிட்டு நீராடுவாங்க. அந்த நிகழ்வு இந்த இடத்துல நடக்கும். அந்த கடலில் தான் குளிச்சா நம்மளோட பாவம் விலகும், அந்த இடத்துல முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும். அது இல்லாமல் ஒவ்வொரு நாட்களில் வரும்பொழுதும் அந்த அமாவாசைக்கு ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. இந்த வருஷம் என்னைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி 19 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது ராஜயோகம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய தினத்தில் நீராடினா அரசாங்க வேலை கிடைக்காம அந்த இடத்த வந்து தடைப்பட்டுட்டு போகிறவங்க அந்த இடத்துல வழிபடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அரசியல்வாதிங்க அந்த இடத்த வந்து அவங்களுக்கு பொறுப்பு வந்து கிடைக்காம அந்த இடத்துல வந்து தடைப்பட்டுக்கிட்டு போயிருந்தால் அந்த செயல் உடனே நடக்கும். அது இல்லாமல் நோயில் வாடுறவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நோயில் வாடுறவங்கெல்லாம் சுவாமியை வேண்டிக்கிட்டே அந்த இடத்துல வந்து நீராடும் பொழுது, நம்ம நீராடும் பொழுது எதையுமே நினைக்காம நீராடினா அந்த இடத்துல வந்து கிடைக்குமா கிடைக்காதான் நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு தேவையை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல நமசிவாய சொல்லிட்டு வேதாரண்யேஸ்வரன் சொல்லிட்டு அந்த இடத்துல நீராடும் பொழுது நமக்கு தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகும். அந்த இடத்துல இந்த இடத்துல வேதாரண்ய சுவாமிகிட்ட எப்படி வேண்டுறா எப்படி கிடைக்குங்கிறதுக்காக ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த அணையப்புற விளக்கு தூண்டுட்டு எளிய மகாபலி சக்கரவர்த்தியை பிறக்க வச்சார் சுவாமி. அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க திருநாவுக்கரசர். என்னன்னா, தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய் தொல்லமரர் சூளான் மனிதான் கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார் காற்று எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய் நரிகண்டாய் விரதமெல்லாம் ஆண்ட மனத்தான் கண்டாய் மறைக்காட்டூரின் மணாளன் தானே அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டுவது நீ எப்படி கேட்குறியோ நான் அப்படியே கொடுப்பேன் உனக்கு. ஆனால் நீ கேட்குறது மெய்யாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் அப்படியே கொடுப்பேன். உங்களுக்கு உண்மையாக இந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படியே கிடைக்கும். இன்றைக்கி நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கல, இன்றைக்கி உனக்கு தேவையில்லை அதனால தான் கிடைக்கல. தேவை வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல தேவை வரும்போது உண்மையாக கேட்டால் அது கிடைக்கும். நம்ம வேதாரண்ய குளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சன்னதி கடலில் நீராடிட்டு நேராக வரும் வழியில் வந்து அகசியர் தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிணறு இருக்கும். கிணத்துல இருக்க தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு நேராக உள்ளே வந்தீங்கன்னா மணிக்கரணி தீர்த்தம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீராடிட்டு உள்ள சுவாமி எம்பால. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீராடும் பொழுது ஈர உடையோட வந்து அந்த இடத்துல சுவாமியை வழிபடுறத முதல்ல தவிர்க்கணும். ஈர உடையோட வந்து வழிபடவே கூடாது. அந்த இடத்துல நீங்கள் வரும்போது ட்ரெஸ்ஸை வச்சிங்க. இந்த இடத்துல நீராடினதுக்கு பிறகு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தொடச்சிட்டு உடம்பெல்லாம் தொடச்சிட்டு அதற்கு பிறகு ஈரம் இல்லாமல் வந்து சுவாமிகிட்ட போயிட்டு வழிபடுங்க. இன்னும் பரிபூர்ணமாக இருக்கும் உங்களோட பக்தி மார்க்கங்கள். அந்த இடத்துல அந்த செயலை செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் திருமறைக்காடு வாங்க, எல்லோரும் வந்து சுவாமியோட அருளை பெறுங்க, நீராடுங்க, பாவம் போகட்டும், முக்தி பெறட்டும். நன்றி.